ஹலோ, ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுங்களா? ஆமாங்க, நான் தாங்க உங்கள் உயிருக்கு உயிரான உண்மையான ஃபேன். 18 வருஷமாக உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல மேட்ச்சு, நல்லா ஜெயிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். முக்கியமான மேட்ச்சு. இந்த மேட்ச் ஜெயிச்சதுனால பாயிண்ட்ஸ் டேபிள் செகண்ட் பிளேஸும் வந்துட்டோம். இதே மாதிரி ஃபஸ்ட்டு செகண்ட் பிளேஸ்லேயே முடிக்கிறத பாருங்கள். 3வது 4வது வந்தால் நம்ம ஃபைனல்ஸ் போர்ட்லாம் கஷ்டமாயிடும். எப்படியும் ஒரு 17வது 18வது ஓவரில் ஜெயிச்சு கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கடைசியில் பிபி ஏற்றி விட்டீங்க. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் சகஜம்தான். முக்கியமான டாஸை வின் பண்ணி கொடுத்தாரு ரஜத் தம்பிக்கு ஒரு நன்றியை சொல்லிடுங்க. பசங்க எல்லாம் அருமையாக போலிங் போட்டாங்க. டெத் ஓவர் எக்ஸலண்ட்டாக போட்டாங்க, எந்த குறையும் இல்லாமல். அந்த மாதிரி பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க. கிரெடிட்ஸ் டு ஆல் த பவுலர்ஸு. ஃபீல்டிங் இன்னைக்கு கொஞ்சம் டவுனாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த சால்ட் தம்பியை சீக்கிரம் டேப்லெட்டை போட்டு அடுத்த மேட்ச் வந்து ஆட சொல்லுங்கள். பேட்டிங்குன்னு சொல்லணும்னா எப்பவும் போல் சேசிங்கில் கிங்கு கலக்கிட்டாரு. நம்ம டீம் தானா அப்படின்னு எனக்கே டவுட் இருக்குது. 200 ரன்னுக்கு மேலே வந்துருச்சுன்னா நம்ம 180 தாண்டத்தே கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஆனால் கடைசி 2 சீசனில் 200 தாண்டி அடித்து சேஸ் பண்ணி கொடுக்குறீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது உண்மையிலேயே ஆர்சிபி தானான்றதுல எனக்கு சம்டைம்ஸ் டவுட்டும் இருக்குது. ரொம்ப ஜித்தேஷ் தம்பிக்கு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை ப்ரெஷர் ஏற்றிக்காதீங்க. தம்பி ஆடுவாப்பில், அவரோட பொசிஷன்லேயே ஆட விடுங்க. தம்பி வராமல் வேறு யாராச்சும் வந்து மேட்ச்சை கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணியிருந்தா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். இந்த சிஎஸ்கே எம்ஐலாம் அவங்களுக்கு தான் சண்டை வலிச்சு வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஆர்சிபி பசங்க இருக்காங்க, என்ன வருமா பண்ணுறானுங்க, ஊரில் இருக்க மற்ற 9 டீம் ஃபேன்ஸ் கிட்டேயும் சண்டை வலிச்சு வச்சிருக்காங்க. நீங்கள் அடி வாங்கினீங்கன்னா நாங்கள் 9 பேர்கிட்ட அடி வாங்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா உங்களை நம்பி தான் நாங்களும் இருக்கிறோம். நீங்கள் பாட்டுக்கு தோத்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, செஞ்சு விட்டுருவாங்க. எக்கச்சக்க டெம்ப்ளேட் வேறு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை. இப்போ நீங்கள் இந்த மேட்ச்சை தோத்துருந்தீங்கன்னா ஆர்சிபி பேக் டு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்படின்லாம் ஈசாலா கப்பு லாலிபாப்பு அப்படின்னு வந்திருக்கும். லக்கு ஒரு வாட்டி தான். அந்த மாதிரி எக்கச்சக்க டெம்ப்ளேட்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. அதை சர்க்குலேட் பண்ண விடாமல் பார்த்துக்கணுன்னா நீங்கள் ஒழுங்காக ஆடணும். எங்கள் உயிர், எங்கள் ரோசம், மானம் எல்லாம் உங்களை நம்பி தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள்.